பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக எவ்வளவு சீக்கிரமாக நீதி கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதை இன்றைக்கு வலியுறுத்தித்தான் போனவர்களுடைய உறவுகள் பல இடங்களிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கைதிகளுடைய போராட்டம் பல அடிக்கடி நடைபெற்றது. காணி நிலப்பரப்புக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இராணுவ மயமாக்கலுக்கு எதிரான போராட்டமும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுபோல பல விடயங்கள். இந்த காணாமல் போக செய்யப்பட்டவர்களே கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் தான் பெரும்பாலானது. அதுக்கு மற்றவர்கள் சும்மா காணாமல் தாங்களாக போய் காணாமல் போறாண்டா இல்லை. அவர்களும் வெள்ளை வேன்களிலே சீருடையுடனும் சீருடை இல்லாமலும் கடத்தப்பட்டார்கள். இதில் 6000 பேருடைய நிலைமைதான் கடைசி போரிலே அவர்கள் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்கள், சரணடைந்தவர்கள் அல்லது கையளிக்கப்பட்டவர்கள், மனைவிமாரால் அல்லது பெற்றோர்களால் உறவினர்களால் கையளிக்கப்பட்டவர்கள். அதிலே இன்றைக்கு அந்த போராளிகள் அவர்களுடைய மனைவிமார் அதே போல் அவருடைய குழந்தைகள் என்று சுமார் 6000 பேர் வருகிறார்கள். எல்லாமாக சுமார் 20,000 பேர் தமிழ் மக்கள் தரப்பிலே கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே தான் இன்றைக்கு பல 10,000 கணக்கிலே குடும்ப தலைவிகள் இன்றைக்கு வாழ்க்கை துணையை இழந்திருக்கிறார்கள். ஹேக்கிலே இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தின் மூலம் நாங்கள் இலங்கை அந்த ரோம் உடன்படிக்கையிலே கையெழுத்திட்டிருந்தால் நேரடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாங்கள் இவர்களை கொண்டு சென்றிருக்க முடியும். முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் இராணுவ தளபதி, முன்னாள் உதவி பாதுகாப்பு படை பொறுப்பதிகாரியாக இருந்தவர் இன்றைய ஜனாதிபதி போன்றவர்களை நாங்கள் அதே போல பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் போன்ற பல படத்தளபதிகளை கொண்டு சென்றிருக்க முடியும். ஆனால் ரணில் விக்ரமசிங்க மார்கட்டி இருந்தால் நான் அதிலே கையெழுத்திடவில்லை என்று. இன்றைக்கு நீங்கள் கையெழுத்திட்டால் கடந்த காலத்திலே செய்ய முடியாமல் போகுமே என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒருவேளை அதற்காக இருந்தாலும் கூட நாங்கள் சொல்றது எதிர்காலத்திலே இனிமேலும் தமிழ் மக்கள் மீது ஒரு இனப்படுகொலையோ அல்லது வேறு ஒரு விடயம் நடைபெறாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கையாக இருக்கும். ஒரு 5000-10,000 பேரை கொண்டால் அந்த நாட்டின் தலைவர், அந்த பாதுகாப்பு படை தளபதிகள் அந்த குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தப்படுவார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்குமாக இருந்தால் என்ன நடக்கும்? அவர் பயப்படுவார். ஆகவேதான் அந்த ஒரு விடயம் இதிலே அழுத்தம் திருத்தமாக கேட்கப்பட்டிருக்கிறது.